வணக்கம் நண்பர்களே, இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு. சொல்வதையெல்லாம் நீங்கள் அறிவியல் பூர்வமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் முதல்ல இதை சொல்லிடுறேன் அப்படின்னா, சில விஷயங்களை அத்தனை வெளிப்படையாக பேசுவதற்கு இந்த சமூக மதிப்புகள் இடம் கொடுக்காது, மதிப்பீடுகள் இடம் கொடுக்காது. ஆனால் இதை நாகரிகமாக ஒரு உளவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக நாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொழுது ஏற்படுகிற பலன்கள் அதிகம். இன்னும் சொல்லப்போனால் விவாகரத்து கூட ரத்தாகிவிடும். விவாகரத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை இப்போ நாம் அந்த மருத்துவ விழிப்புணர்வில் சொல்கிறத பார்த்தா அவங்களுக்கே அந்த எண்ணங்கள் கைவிட்டு போகும். அப்படி என்ன இது சேனல் சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். போன வீடியோவில் ஃபோர் பிளே அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசியிருந்தோம். ஃபோர் பிளே அதாவது தாம்பத்தியத்துக்கு முன்னால் செய்ய வேண்டிய விஷயங்கள். அதுவும் மருத்துவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் நாம் பேசணும். ஏதோ நமக்கு தோன்றதை பேசுகிறதில்ல. இப்போது தாம்பத்தியத்துக்கு முன்னால் என்று ஒரு சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்ட பிறகு தாம்பத்தியத்திற்கு பிறகு என்று ஒன்று இருக்குமல்லவா, இருக்கணும்ல, as per லாஜிக் அது இது இருக்கணும்ல. ஆஃப்டர் பிளே, இந்த ஆஃப்டர் பிளே வந்து மருத்துவ உலகம் எப்படி சொல்லுதுன்னா பில்லோ டாக், தலையணை மந்திரம். ஏற்கனவே ரொம்ப காலமாக நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி வந்தது தான் தலையணை மந்திரம். இந்த தலையணை மந்திரம் எந்த நேரத்தில் சொல்லப்பட வேண்டும்? ஏன்னா சில விஷயங்களை சொல்கிற நேரம்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ தான் அது வந்து உண்மையிலேயே அந்த வார்த்தைகளுக்கும் ஒரு வீரியம் கிடைக்கும். அந்த வார்த்தைகளும் நாம் சொல்லும் அர்த்தத்தில் போய் சேரும் அவர்களுக்கு. இல்லைன்னா நாம் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிற வாய்ப்பு அதிகம். இந்த பில்லோ டாக்கில் தான் நிறைய குடும்ப பிரச்சனைகள் தீர்வு காணப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த பில்லோ டாக்கில் அப்படி என்ன பேசணும் அதைத்தான் இந்த ஃபோர் பிளே நேரத்தில் பேசுகிற மாதிரி டபுள் மீனிங், இரட்டை அர்த்த வசனங்கள்லாம் வீரியமாக இல்லாமல் உடலுறவுக்கு பிறகு கிடைக்கும் மென்மையின் வழியே நடைபெறும் மென் உரையாடல் தான் இந்த பில்லோ டாக் இடம்பெறணும். உடலுறவுக்கு பிறகு சோர்வில் இணையின் தலையை கோதிக்கொண்டு, இணை அவனை பெண்ணும் கோதி விட்டு கொண்டே காதில் பேசும் நெற்றி முத்தங்களை பதித்து கொண்டு இருவருக்கும் மட்டும் கேட்கும் டெசிபல் குறைந்த குரல்ல உடல் மற்றும் உள்ளத்தின் ரகசியங்களை பேசியபடி கிடப்பது தான் பில்லோ டாக்கின் மையம். தாம்பத்தியம் முடிஞ்சிடுச்சு, ரெண்டு பேரும் ஒருத்தர் தலை இன்னொருத்தர் கோதி விட்டுக்கிட்டே ரொம்ப மெல்லிய குரலில், டெசிபிளே ரொம்ப கம்மியாக இருக்கணும், அவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே கேட்குற அளவில் பேசுகிறது தான் இந்த பில்லோ டாக். இப்படித்தான் பேசணும், இதைத்தான் பேசணும் அப்படின்லாம் இல்லை. இல்லற வாழ்க்கையை நேர்மறையாக கொண்டு செல்லும் விதத்தில் எல்லாவற்றையும் ஆக்கப்பூர்வமாக பேசலாம் அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய விஷயமாக இருக்கிறது, சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. இயல்பான மற்ற நேரத்தில் பேச முடியாத சில குடும்ப சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த பில்லோ டாக் உதவும் அப்படிங்கிறது ஆய்வுகள் சொல்கிற ஒரு ரிசல்ட்டு, முடிவுகள். மற்ற நேரத்தில் நீங்கள் பேசி தீர்க்க முடியாது, ஆனால் இந்த நேரத்தில் பேசலாம். ஆஃப்டர் பிளே அந்த பில்லோ டாக்கில் நீங்கள் பேசிக்கலாம். கலவி மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் தாம்பத்திய உறவுக்கு பிறகான இந்த தலையணை மந்திரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இல்லற வாழ்க்கையை இடர்பாடுகளே இல்லாமல் உற்சாகமாக நகர்த்தலாம் அப்படின்னு மருத்துவருடைய அறிவுரை. அப்போ வேலைப்பளு ரொம்ப பகலெல்லாம் உங்களுக்கு ஒர்க் டென்ஷன் இருக்கும், ஒர்க் லோட் இருக்கும். அப்போ அந்த தருணங்களில் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இணையருக்கு, அதானோ பெண்ணோ இணையருக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறத விட அந்த ஒர்க் லோடில் அவங்களுக்கு சரியாக புரிஞ்சுக்கிறது கூட கஷ்டம். பில்லோ டாக் நேரத்தில் சொல்லி புரிய வைப்பது ரொம்ப எளிது அப்படின்னு மருத்துவ ஆய்வுகள் சொல்லுது. அதாவது ஒரு விஷயத்தை பொறுமையாக உள்வாங்கி அதற்கான தெளிவான முடிவை எடுப்பதற்கு பில்லோ டாக் நேரம் உதவும். பார்த்துக்குங்க. தாம்பத்திய உறவுக்கு பிறகு இந்த மென்மையான உரையாடலில் ஈடுபடும் தம்பதியினர் வந்து அடுத்தடுத்த தாம்பத்திய உறவுகளில் உச்சக்கட்டம் அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. இது பாருங்கள், நீங்கள் ஆஃப்டர் பிளேயில் என்ன பேசுகிறீங்களோ, பில்லோ டாக்கில் என்ன பேசுகிறீங்களோ, அது அடுத்தடுத்து நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது இன்னும் அதிகமான ஈர்ப்பு, அதிகமான ஒரு இணையை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் எல்லாம் கிடைக்கும்னு ஆய்வுகள் சொல்லுது. இது மருத்துவர்களுடைய கூற்று. மேலும் தாம்பத்திய உறவின் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குள்ளும் பில்லோ டாக் உதவும்
அப்படின்னு ஆய்வு சொல்லுது. தாம்பத்திய உறவுகளுக்கான காம தூண்டல், வேட்கை, ஆசை, மோகம், சுரப்பு இவை அனைத்துமே, மருத்துவர் சொல்கிற அனைத்துமே பில்லோ டாக்கில் ஈடுபடும் தம்பதியினருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஆய்வுகள் சுட்டி காட்டுறதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே பாருங்கள். ஆஃப்டர் அந்த பில்லோ டாக்குங்கிறதோடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். அந்த பில்லோ டாக்கில் இதெல்லாம் வரும், இந்த மாதிரி சங்கதிகள்லாம் இடம்பெறும்ன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். தாம்பத்திய உறவு திருப்தி அளித்தவுடன் உடலில் சுரக்கிற ஒரு சுரப்பி தான் ஆக்சிடோசின் ஹார்மோன். இந்த இருவருக்குமே இடையான இணக்கத்தை அதிகரிக்கும். இந்த இணக்கத்தை கூடுதலாக்கும் காதல் ஹார்மோன் தான் ஆக்சிடோசின் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். காதல் உணர்ச்சியை தூண்டும் இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் தம்பதியினருக்குள் பேரமைதியை, நம்பிக்கை குலைத்து விதைத்து கொண்டே இருக்கும். ரொம்ப முக்கியமானது. இந்த ஹார்மோன் சார்ந்தால் மட்டும் இல்லை, நம்பிக்கையோடு சேர்ந்த அந்த இதை விதைச்சிக்கிட்டே வரும்னு சொல்கிறாங்க. இந்த தருணத்தில் மேலும் கூடுதல் இணக்கமும் நம்பிக்கையும் இருவருக்குள்ளும் ஏற்பட பில்லோ டாக் உதவும். இந்த மாதிரி டயத்தில் ஆக்சிடோசின் சுரக்குது, நம்பிக்கை வருது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு மேட்டர் பேசுனீங்கன்னா அது இன்னமும் எளிதாக போய் அடையும் அப்படின்னு. புதிதாக திருமணமானவர்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ள இந்த தலையணை மந்திரம், இந்த பில்லோ டாக் உதவும். வெவ்வேறு குடும்பங்களில் இருந்து இணைந்த இருவருக்கு, 2 பேருமே பிராட் அவுட் வேறு. ஒரு ஆண் வளர்ந்த குடும்பம் என்பது குடும்ப சூழல், சமூக சூழல் வேற, ஒரு பெண் வளர்ந்த சூழல் வேற. இந்த 2 பேருமே வெவ்வேறு தளங்களில் இருந்து வந்தவர்கள் இந்த பில்லோ டாக்கில் பேசும் பொழுது அவர்களுக்குள் அந்த புரிதலும் அந்த பந்தமும் இறுகும் என்பதுதான் இந்த ஆய்வுகள் சொல்லும், மருத்துவர்கள் சொல்லும் உண்மை. இந்த நம் கணவர் காமத்துக்காக மட்டும் அல்ல நம்மை அணுகவில்லை, காமத்தை தாண்டிய அன்பை நம் மீது வைத்திருக்கிறார் அப்படிங்கிற இல்லற வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு பாதுகாப்பு உணர்வை பில்லோ டாக் கொடுக்கும். ஏன்னா இது இல்லற வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒன்றுன்னு சொல்கிறார் டாக்டர். அப்போ அந்த தருணத்தில் மனைவி பேசும் இதமான வார்த்தைகளோ, நம் மீது இவ்வளோ அன்பை வைத்திருக்கும் மனைவிக்கு அளவில்லா காதலை பரிசளிக்க வேண்டும் என்ற உணர்வை கணவருக்குள் தோன்றச் செய்யும். இதுதான் அந்த பில்லோ டாக்குடைய ஒரு முக்கியமான அம்சம். 2 பேருக்குமான கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்ள பில்லோ டாக்கை விட சிறந்த நேரம் எதுவுமே இல்லைங்கிறது மருத்துவர்கள் சொல்கிறது. மேலும் தாம்பத்திய உறவின் போது தனக்கான தேவையை கணவன் அல்லது மனைவி சுட்டி காட்ட, 2 பேருமே ஒருத்தர் சுட்டி காட்டுறதுக்கு தகுந்த நேரம் பில்லோ டாக் தான். பில்லோ டாக்கில் நீங்கள் சொல்லிடலாம், எனக்கு இப்படி தேவை, என்னோடய தேவை இப்படி இருக்குது, என்னோடய ஆசை எப்படி இருக்குது, நான் இப்படி நடந்துக்கும், தாம்பத்தியத்தில் இப்படி நடந்துக்கும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போது கணவன் மனைவி அன்பான வேண்டுகோளாக இதை வைக்க முடியும். இந்த பில்லோ டாக் தான் அதுக்கு சரியான தருணம் அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. தாம்பத்திய உறவை தீர்க்கமாக திட்டமிட உதவும் ரகசியமும் பில்லோ டாக் தான். இப்படி தான் தாம்பத்திய உறவு அமையணும் அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமாக திட்டமிடக்கூடிய ஒரு இதுவும் அந்த பில்லோ டாக் தான். இன்றைய பரிசு சிறப்பாக இருந்தது அப்படின்னு மனைவி சொல்வதும், இனம் புரியாத மகிழ்ச்சியை இன்று கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு கணவன் சொல்வதிலும் தொடங்கணும் பில்லோ டாக் அப்படிங்கிறது டாக்டர்களுடைய ஒரு மந்திர சொல். ஒவ்வொரு முறை தாம்பத்திய உறவு முடிந்த பிறகும் இரு உடல்களும் இணைந்தபடி அந்த உறவை பற்றி விவாதிப்பதன் மூலமாக இந்த உடல் உறவை இன்னும் கூடுதலாக சிறப்பாக்க முடியும். ஆஃப்டர் பிளேவை எங்கே தொடங்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆஃப்டர் பிளே இந்த பில்லோ டாக்கில் தான் தொடங்கணும். ஸோ இப்போ இந்த பில்லோ டாக்கை பற்றி ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு தர்க்க ரீதியான அணுகுமுறையை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் பல விஷயங்கள் மருத்துவ ரீதியான புரிதல்கள் இல்லாமல் நாம் இருக்கிறோம். வெறும் தாம்பத்தியம், செக்ஸு, உணர்வு அது மட்டுமல்ல, இன்னும் பல மருத்துவ ஒரு புரிதல்களை ஏற்படுத்துவது தான் இந்த மருத்துவ புரிந்துணர்வு வீடியோக்கள். தொடர்ந்து இந்த வீடியோக்கள் கிடைப்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும். நன்றி.